விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கலான்னு முடிவெடுத்திருக்காங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது தமிழ்ச்செல்வி கிட்ட மறுபடியும் போய் பேசுறாரு. அப்போ இப்படி வந்துட்டு அவங்க பேசுனது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ தமிழ்ச்செல்வி வந்துட்டு எனக்கு அவங்க மேல எல்லாம் கோவம் இல்ல. நீங்க தானே எல்லாத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தையை சொன்னீங்க. அதுதான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா நான் என்னென்னலாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ சேது சொல்றாரு, நானும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தானே இருக்கேன். மன்னிச்சிரு, தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது சொன்னா சரியா போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு திருக்குறளை எழுதி காமிச்சிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு மலர் எல்லாரும் இருக்கிறப்ப சொல்லிட்டு இருக்காரு, நானும் எவ்வளவோ சாரி கேட்டுட்டேன், ஆனா பிடி கொடுத்தே பேச மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மலர் வந்துட்டு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பேசாம நீங்க அவங்கள டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தீங்க இல்லையா, அந்த கேஸை வந்து நீங்க வாபஸ் வாங்கிருங்க, அப்போ கொஞ்சம் கோவம் குறையும் தானே அப்படிங்கிறாங்க. அப்போ சேது வந்துட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டேன் மலர், சூப்பரான ஐடியா அப்படி சொல்லிட்டு அப்பதா கிட்ட போய் சொல்றாரு சேது. அப்பதான் நான் வந்துட்டு இப்படி தமிழ்ச்செல்வி மேல கேஸ் கொடுத்திருந்தேன் இல்லையா, டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ராசா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு அதை முதல் செய்டா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சேது வந்துட்டு அவங்களோட லாயர் கிட்ட பேசுறாங்க. அப்ப லாயர் வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட லாயர் கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்ப அவங்க வந்து தமிழ்ச்செல்வியோட லாயர் வந்து தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு இப்படி உன் ஹஸ்பண்ட் சைடு லாயர் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவங்க வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்குறாங்களாமா, உன்னை டைவர்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி மேடம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. அப்ப சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுறாரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க இதை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா சரியா போயிருமா அப்படிங்கிற மாதிரி அமைதியா தான் இருக்காங்க. அப்பவுமே சேது வந்துட்டு பேசுறாரு. தமிழ்ச்செல்வி குவைட்டா இருக்காங்க. அப்போ சேது வந்துட்டு நம்ம கேஸை வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாலுமே எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோலாம் ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.